ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ட்ரீம் டு யூ அப்படிங்கிற சீரீஸோட 3rd and 4th எபிசோடுக்கான ரிவ்யூ தான் சொல்ல போகிறேன். ஆல்ரெடி ஃபஸ்ட் அண்டு செகண்ட் எபிசோடுக்கான ரிவ்யூ வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க அதை போய்ட்டு பாருங்கள். ஓகே, லாஸ்ட் எபிசோடு வந்து எப்படி முடிச்சிருப்பாங்கன்னா, நம்ம ஹீரோ வந்து செடிக்கெலாம் தண்ணி பாய்ச்சிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோயின் வந்து கேட்டை ஓப்பன் பண்ணும்போது அப்படியே தெரியாமல் ஹீரோயினோட தலையில் வந்து தண்ணி வந்து பட்டுரும். அப்படி தான் க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ அந்த 3rd எபிசோடு அப்படி தான் ஓப்பன் ஆகும். ஸோ ஹீரோயினை பார்த்த ஷாக்கில் வந்துட்டு டக்குன்னு வந்து ஹீரோ தண்ணியை ஆஃப் பண்ணிவிட்டு, இவ்வளோ சீக்கிரம் என்னை மீட் பண்ண வந்துட்டியா, நான் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, சரி வா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் அவர் தனியாக வந்து ஒரு டிஷர்ட் வச்சுருப்பாரு. இந்த போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிஷர்ட் எடுத்து கொடுப்பாரு. நெக்ஸ்ட்டு நம்ம ஹீரோயினும் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வந்து ஹீரோ கூட உட்காந்து பேசுவாங்க. இந்த மாதிரி நெக்ஸ்ட்டு ஷோவும் நீ என் கூட வந்து கெஸ்ட்டாக பண்ணனா அந்த ஷோ வந்து ஹிட் ஆயிரும், எனக்கு இன்னும் பேமெண்ட் அதிகமாயிரும், எனக்கும் எல்லா கடன் இந்த மாதிரி எல்லாமே முடிஞ்சிரும். ஸோ இதுக்கு கண்டிப்பாக நீங்கள் ஒத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பாங்க. நம்ம ஹீரோவும் சரி ஓகே, உனக்காக அந்த ஷோ தானே பண்ணணும், நான் பண்ணுறேன், எனக்கு பிரச்சனை கிடையாது, சரி வா பக்கத்தில் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது, அங்கே போய் நம்ம சாப்பிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட்டிகிட்டு போவாங்க. சரின்னு சொல்லிட்டு இவங்களும் போய்ட்டு நல்லா சாப்பிட்டுட்டு அப்படியே ஜாலியாக வருவாங்க. வெளியில் வந்து நைட்டு வரும்போது பேசிகிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி ஆல்ரெடி அந்த நம்ம ஸ்டோரி வந்துட்டு நம்ம எழுதணும்ல, அதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணேன், நான் அகைன் வந்துட்டு உன் கூட சேர்ந்து அந்த படம் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன், என்னன்னு யோசிச்சுட்டு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நம்ம ஹீரோயினும் சரி அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவாங்க. இன்னொரு பக்கம் என்னென்னா, ஆக்சுவலி நம்ம ஹீரோயினுக்கு ஒரு ஃப்ரெண்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோயின் அந்த பையன் எல்லாருமே ஒன்றா தான் படிச்சிருப்பாங்க. அவரும் வந்துட்டு இந்த சினி ஃபீல்டில் வந்து ஒரு ஆக்டர் ஆகணும்னு சொல்லிட்டு நிறைய ஆடிஷன்ஸ்லாம் ட்ரை பண்ணியிருப்பாங்க. இந்த பக்கம் வந்துட்டு நம்ம ஹீரோ கிட்ட வந்து ஆல்ரெடி ஆடிஷனுக்கு வந்த ஓஹானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணை வந்து நம்ம ஹீரோ ரிஜெக்ட் பண்ணியிருப்பாரு. அந்த பொண்ணும் வந்துட்டு சினி இண்டஸ்ட்ரியில் ரொம்ப பெரிய ஆக்ட்ரஸாக இருப்பாங்க. ஸோ இவங்க 2 பேர்த்துக்கும் வந்துட்டு எப்படி மீட் பண்ணுறாங்க, இவங்க 2 பேருக்குள்ளே எப்படி ஃப்ரெண்ட்ஷிப் பில்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு சைடு வந்து அவங்களோட ஸ்டோரியும் போயிட்டுருக்கும். நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ வந்து அவங்க அம்மா வந்துட்டு மீட் பண்ணுறதுக்காக ஒரு ரெஸ்டாரண்ட் வந்திருப்பாங்க. அங்கே வந்துட்டு ரொம்ப நாள் ஆச்சுப்பா உன்னை பார்த்து, இப்படி இதாகிட்ட, இப்படி அடிக்கடி நீ வந்துட்டு எங்களை பார்க்க கொரியா வந்தனா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லுவாங்க. ஹீரோவும் நல்லா சந்தோஷமாக பேசிவிட்டு அவங்க அம்மாவுக்கு ஊட்டி விடுவாங்க. அவங்க அம்மா வந்து ஹீரோவுக்கு ஊட்டி விடுவாங்க. இப்படி போயிட்டுருக்கோம். அவங்க அம்மா கடைசியாக வந்து நீ எப்போ தான் வீட்டுக்கு வர போகிறேன்னு தெரில, அவங்க அப்பாவும் உன்னை கூப்பிட மாட்டார், நீனும் இப்படி அடமெண்ட்டாக இருக்க, இந்த சுச்சுவேஷன் எப்போ சேஞ்ச் ஆகும்னு எனக்கு தெரில அப்படின்னு சொல்லிட்டு பாய் பாய் சொல்லிட்டு அவங்க அம்மாவும் காரில் ஏறிடுவாங்க. நம்ம ஹீரோவும் பாய் சொல்லிடுவார். அவங்க அம்மா அப்படியே அழுதுகிட்டே போவாங்க. அப்படியே இந்த சைடு பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்து அவங்களோட ஒர்க்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டுருப்பாங்க. வந்துட்டுருக்கும்போது ஒரு பொண்ணு வந்து ரோட் கிராஸ் பண்ணும்போது இடிச்சிருவாங்க. ஸோ அப்போ நம்ம ஹீரோயின் பேக்கில் இருக்க திங்ஸ் எல்லாமே கீழே விழுந்துரும். அப்போ வந்து அவங்க பேக்கில் இருக்க வந்து ஒரு ஸ்க்ரன்ச்சியும் கீழே விழுந்துரும். ஆக்சுவலி பாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்து இதே மாதிரி ஒரு தடவை ஓடி வந்துட்டுருக்கும்போது அவங்களோட ரப்பர் பேண்ட் கீழே விழுந்துரும். ஸோ நம்ம ஹீரோ வந்துட்டு நெக்ஸ்ட் டே வந்து அவங்களுக்கு ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக ஸ்க்ரன்ச்சி அந்த மாதிரி கிஃப்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஞாபகம் வந்து நம்ம ஹீரோயினுக்கு வந்துடும். ஸோ அதை அப்படியே பார்த்துட்டு அப்படியே பிளாங்காக அந்த ஸ்க்ரன்ச்சியே பார்த்துட்டு அப்படியே உட்காந்துருப்பாங்க. அப்படி பார்க்கும்போது பார்த்தா டக்குன்னு ஒரு வேன் வந்துடும். வேன் வந்துட்டு அப்பயுமே அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே உட்காந்துருப்பாங்க. நம்ம ஹீரோ தான் டக்குன்னு வந்து யூஜிஜே என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு இந்த பக்கம் காப்பாற்றி கூட்டிகிட்டு வருவார். ஆக்சுவலி பாஸ்ட்டில் என்ன இருக்கும்னா நம்ம ஹீரோ வந்துட்டு இந்த ஸ்டோரி எழுதாமல் போயிடுவாங்கல்ல, நம்ம ஹீரோயின் வந்து இந்த ஸ்கிரிப்டை நீனே வச்சுக்கோ, நெக்ஸ்ட் டைம் எப்போ மீட் பண்ணுறோமோ அப்போ தான் நான் வந்துட்டு இந்த ஸ்டோரியை சேர்ந்து எழுதுவேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்கல்ல. அதுக்கப்புறம் இவங்க ட்ராமாவில் போய் இதே மாதிரி ரோட்டில் ஒரு தடவை ஸ்க்ரன்ச்சி விழுந்துடும். அதை வந்துட்டு பிளாங்க் ஆகி ஒரு கார் வந்து நம்ம ஹீரோயினை இடித்து ஆக்சிடெண்ட் ஆயிரும். ஸோ அந்த அதே ட்ராமா வந்து இப்போயும் அவங்களுக்கு வந்துடும். ஸோ அதனால தான் அவங்க மூவ் ஆகாமல் அப்படியே உட்காந்துருப்பாங்க. இதெல்லாம் நம்ம ஹீரோவுக்கு தெரியாது. ஸோ ஆஃப்டர் தட் நம்ம ஹீரோ வந்துட்டு இவங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் ஏதாவது பிரச்சனையா அப்படின்றலாம் கேட்பாங்க. அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைன்னு சொன்னோன்னே ஒரு பேசிக்கான ஒரு இதை மட்டும் முடிச்சுட்டு வருவாங்க. அப்போது வந்துட்டு இது மாதிரி ஹீரோயின் வந்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி என்னோடய ஹெட் இருக்காங்களா, அவங்க வந்து நாளைக்கு வந்து இந்த மாதிரி மீட்டிங் வச்சுருக்காங்க, நீ கண்டிப்பாக வரணும், என்னோடய ஒர்க்கு இப்போ சம்மந்தமாக தான், நீ ஷோ பண்ணுறல அது சம்மந்தமாக தான் பேச வர சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் சொல்லிடுவார். பார்த்தா நெக்ஸ்ட் டே போனால் நம்ம ஹீரோயின் அந்த மீட்டிங் நடக்கிற இடத்துக்கு போனால் ஃபுல்லாக இவரோட ஹையர் அஃபிஷியல் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே இறங்கி வருவாங்க. இறங்கி வந்துட்டு சரி என்ன மீட்டிங்னு சொன்னேன், இப்படி ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன், நான் வேறு வர சொல்லிட்டேன்,
அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்துட்டு சரி விடு நாம இன்னொரு நாள் மீட்டிங் வச்சுக்கலாம். நீ தானே எப்பயும் நான் ட்ரிங்க்ஸ் பண்ணா ட்ரைவ் பண்ணுவேன். அதே மாரி இன்னைக்கு என்னை கொண்டு போயிட்டு வீட்ல விட்டுரு அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அதுக்கு நம்ம ஹீரோயின் வந்துட்டு சரி ஓகே வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும்போது ஹீரோ வந்துருவாரு. வந்துட்டு இவன் உன்னை ஏமாத்துறான். இந்த மாரி உன்னோட சான்ஸ் வந்துட்டு இவன் தட்டி பறிச்சுட்டான். இந்த மாரி உனக்கு ஹை பேமெண்ட்டோ, ப்ரமோஷனோ எதுவும் குடுக்க போறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனேயும் ஹீரோயின் வந்து செம்ம கடுப்பாயிட்டு சரி நீ போ நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு கார் எடுத்துட்டு அவரையும் ஏத்திக்கிட்டு செம்ம ஸ்பீடா போயிட்டு கார்ல அந்த இடிக்கிற மாரி அந்த மாரிலாம் நெறையா பண்ணிருவாங்க. பண்ணிட்டு கீழ இறங்கி கோவத்துல அவனோட கார் கீயும் தூக்கி போட்டுருவாங்க. அப்படியே வந்துட்டு அழுதுட்டே வந்து உட்காருவாங்க. உட்காரும்போது நம்ம ஹீரோவும் ஃபாலோ பண்ணிட்டே வந்து கூட உட்காந்துருவாரு. இவங்கள வந்து கன்சோல் பண்றதுக்காக. அப்ப சொல்லுவாங்க, இந்த மாரி "நீ ஏன் தனியா கூட என்ன அழுக விட மாட்டியா? எப்ப பார்த்தாலும் பின்னாடியே வர. ஏன் நீ இப்படி இருக்க? என்னோட பிக்கஸ்ட் ரெக்ரெட் நீ கிடையாது. நான் தான். நான் ஏன் தான் இப்படி இருக்கேன்னு தெரியல." அப்படின்னு சொல்லிட்டு சரி சொல்லிட்டு ஃபுல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு 2 பேரும் நடந்து போவாங்க. நடந்து போயிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு ரிவர்க்குள்ளலாம் இறங்கி விளையாடுற மாரி விளையாண்டுட்டு இருப்பாங்க. ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கனால அவங்களுக்கு என்ன பண்றாங்கன்னே தெரியாது. ஸோ சரின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து இது சேஃப் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, அவரோட அபார்ட்மெண்ட்க்கு நம்ம ஹீரோயின கூட்டிட்டு போயிருவாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் எந்திரிச்சு பார்த்தா ஹீரோயினுக்கு ஒரே ஷாக்கு. ஐயய்யோ! நம்ம நைட் என்னென்ன ட்ராமாலாம் பண்ணோமே! இவன் என்ன நினச்சிருப்பானோன்னு தெரிலன்னு சொல்லிட்டு, சரி அவனுக்கு தெரியாம கிளம்பிருவோன்ட்டுன்னு கிளம்ப போவாங்க. பார்த்தா ஹீரோவோட ஃப்ரெண்டு பக்கத்து ரூம்ல ஸ்டே பண்ணியிருப்பாங்க. அவர் வந்து டோர் நாக் பண்ணுவாரு. இந்த மாரி ஓப்பன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறதுன்னு தெரியாம டக்குன்னு போயிட்டு ரெஸ்ட் ரூம்ல நுழைஞ்சிருவாங்க. அங்க பார்த்தா நம்ம ஹீரோ குளிச்சுட்டு இருப்பாரு. அங்க ஒரு ரொமான்ஸ் சீன் ஒண்ணு வைப்பாங்க. அத முடிச்சுட்டு சரின்ட்டு நம்ம ஹீரோ சமாளிச்சு அனுப்பிச்சுருவாரு ஃப்ரெண்ட. அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க ஃப்ரெண்ட வந்து ஸ்டுடியோவுக்கு கூப்பிட்டு இந்த மாரி நானும் ஹீரோயினும் சேர்ந்து அந்த கதைய வந்து கம்ப்ளீட் பண்ணலான்னு சொல்லிட்டு முடிவெடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி ஓகே நல்ல முடிவு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆல்ரெடி நம்ம ஹீரோயின் வேலை பார்த்த இடத்துல வந்து ஏமாத்திட்டாங்கல்ல. ஸோ அதுக்கான சார்ஜஸ் வந்து என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோவோட ஃப்ரெண்டு போயிட்டு அங்க கொஞ்சம் இதெல்லாம் பண்ணி ப்ராப்பரா இவங்களுக்கு என்ன வரணுமோ அதெல்லாம் பண்ணணுன்ற மாரி பண்ணிட்டுருப்பாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஹீரோவோட ஆஃபீஸ்ல உட்காந்து ஸ்டோரி ரைட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. இருந்தாலும் முடியாது. நம்ம ஹீரோ வந்துட்டு சரி நம்ம பழைய லவ் மூவிஸ்லாம் சேர்ந்து பார்ப்போம். உனக்கு அப்ப ஏதாவது ஐடியா வருதான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணுவாரு. சரின்னு சொல்லிட்டு அப்பயும் ட்ரை பண்ணுவாங்க. முடியாது. பார்த்தா நெக்ஸ்ட் டே வந்துட்டு இவங்களுக்கு ஏதாவது ஏர்னிங்ஸ்க்கு காசு வேணும்னு சொல்லிட்டு ஒரு மால்ல போயிட்டு இந்த ஆல்ரெடி சொன்னேனே ஓஹானான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஹீரோயின் சொல்லிட்டு அவங்களோட ஷோ வந்து ஒண்ணு கனெக்ட் பண்ணுவாங்க. அத நம்ம ஹீரோ பார்த்துருவாரு. அப்பயும் கூப்பிட்டு பேசுவாரு. இந்த மாரி உனக்கு இஷ்டம் இல்லன்னா ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நாளைக்கு காலைல வரைக்கும் நான் வெயிட் பண்றேன். நீ கதை எழுதணும்னு நினச்சேன்னா நாளைக்கு காலைல கார்ல வந்து ஏறிரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. நம்ம ஹீரோயினும் சரின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா, வந்து ஏறிருவாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஹேப்பியா வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு முடிவெடுப்பாங்க. ஆக்சுவலி என்ன டிசைட் பண்ணியிருப்பாங்கன்னா, நீ வந்து ஆல்ரெடி சின்ன பிள்ளையா இருக்கும்போது, உங்க வீட்ல இருக்கும்போது தானே அந்த நல்லா ஸ்டோரி ரைட் பண்ணணுன்ற தாட்ஸ்லாம் வந்துச்சு. அதனால நீ உங்க வீட்டுக்கு போ. நானும் அங்க பக்கத்துல வந்துட்டு நான் ஒரு இடத்துல ஸ்டே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் வீட்டுக்கு போவாங்க. அப்போ போயிட்டு அவங்க அம்மாட்ட சொல்லுவாங்க, "அம்மா நான் வேலைய விட்டுட்டேன். ஏன்னா அந்த இடத்துல வந்து என்னைய மதிக்கல, எதுவும் பண்ணல. என்னோட எஃபோர்ட்ஸ்லாம் வாங்கிட்டாங்க. வாங்கிட்டு இந்த மாரி என்ன ஏமாத்திட்டாங்கம்மான்னு" சொன்னோனே, அவங்க அம்மாவும் சரி உன்னோட முடிவு கரெக்ட்டு தான். நீனும் ஒரு ஹியூமன் தானே அப்படின்லாம் பேசிட்டு இருப்பாங்க. சரி அடுத்து என்ன பண்ண போற? அப்படின்னு கேட்குறப்ப, இது மாரி நான் எழுத போறேம்மா அப்படின்னு சொன்னோனே, உங்க அம்மாவுக்கு கோவம் வந்துரும். ஆல்ரெடி நீ ரொம்ப சஃபர் ஆனது அதனால தான். அதெல்லாம் எல்லார் மேல ஷைன் ஆக முடியாது. சோபின் சைன் ஆனான்னா அவங்களுக்கு பேக்ரவுண்ட் இருக்கு, எல்லாமே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சத்தம் போடுவாங்க. சரின்னு சொல்லிட்டு கோவப்பட்டுட்டு அடுத்த நாள் என்ன பண்ணுவாங்கன்னா, சண்டை போட்டுட்டு ஹீரோயின் வந்து நம்ம ஹீரோ பிளேஸ்க்கே ஓடி வந்துருவாங்க. "என்ன நீ திடீர்னு இந்நேரத்துல வந்திருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. கேட்கும்போது நான் வந்துட்டு ஓடி வந்துட்டேன். எங்க அம்மா வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணலன்னு சொல்லிட்டு நடந்ததெல்லாம் சொல்லுவாங்க. நம்ம ஹீரோவும் சரி நம்ம இங்க இருந்தே கதை எழுதுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, சரின்னு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸ்டார்ட் பண்ணா என்ன பண்ணியிருப்பாருன்னா ஹீரோ, இவங்க என்ன டைப் பண்ணாலும் அது ஹீரோவோட லேப்க்கு ஷோ ஆகுற மாரி, அவர் என்ன டைப் பண்ணாலும் இவங்க லேப்க்கு வந்து ஷோ ஆகுற மாரி செட் பண்ணியிருப்பாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் டைப் பண்ணுவாங்க. என்ன இருக்கும்னா, இந்த மாரி அவங்க 2 பேரும் மீட் பண்ணாங்க. அவங்க 2 பேரும் கண்ணோட கண்ணு மீட் பண்ணிக்கிட்டாங்க. நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் என்ன அவங்க கிஸ் தான் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு டைப் பண்ணுவாங்க. நம்ம ஹீரோயினுக்கு உடனே சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஓடி வந்துருவாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ வந்துட்டு தென் கிஸ் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுவாரு. நம்ம ஹீரோயின் அவங்க டைப் பண்ணதே பார்த்த உடனே உங்களுக்கு ஒரு மாரி ஷை ஆயிரும். சரின்னு சொல்லிட்டு அவங்க எப்பயுமே சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஒரு இடத்துல உட்காந்து ஸ்டோரி ரைட் பண்ணுவாங்கல்ல, அங்க உட்காந்து நடந்ததெல்லாம் யோசிச்சுட்டு இருப்பாங்க. எப்படி ஸ்டோரி எழுதுனாங்க, அதே மாரி அயான் வந்து அதாவது சூபின் வந்து என்னென்ன அவனுக்காக பண்ணாங்க, வச்சாங்கன்னு சொல்லிட்டு எல்லா விஷயமுமே யோசிச்சுட்டு இருப்பாங்க. அப்ப யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்துட்டு எங்க இவ காணாம போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு, சரி இவ எப்படி இருந்தாலும் இங்க தான் இருப்பான்னு சொல்லிட்டு ஒரு கெஸ்ல வந்துட்டு வந்து பார்ப்பாரு. பார்த்தா அங்க தான் அவங்களும் இருப்பாங்க.
ஹீரோயினுக்கு ஒரே ஷாக் ஆயிரும். என்னன்னா எப்படிடா நம்ம எங்கே போனாலும் கரெக்ட்டா கண்டுபிடிச்சு இவன் வந்துடுறான். நம்மள அந்த அளவுக்கு இவனுக்கு புடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டே இருக்கும்போது, அந்த ஸ்கிரிப்ட் எழுதுனாங்கல்ல தென் கிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அது ஞாபகம் வந்துட்டு, ஓகே இதான் கரெக்ட்டான மொமெண்ட்டு. நம்ம வந்துட்டு அவன கிஸ் பண்ணிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே ஓடி வருவாங்க. ஓடி வந்துட்டு கிஸ் பண்ணுவாங்க. அப்படியே நம்ம 4த் எபிசோட்க்கு ஒரு எண்ட் கார்டு வச்சுருவாங்க. ஸோ நெக்ஸ்ட் எபிசோடில வந்து இவங்க 2 பேரும் என்ன பண்ணுவாங்க, ரியாக்ட் பண்ணுவாங்க, சேருவாங்களா? இல்ல நான் தெரியாம பண்ணிட்டேன்னு சொல்லுவாங்களா? இல்ல அந்த ஸ்டோரி ரைட் பண்ணனால அந்த ஒரு இதில வந்து நான் பண்ணிட்டேன்னு சொல்லுவாங்களான்னு சொல்லிட்டு எனக்கும் ஈகரா தான் இருக்கு. ஸோ நீங்களும் வந்துட்டு 1 to 4 எபிசோட்ஸ் வந்து பார்க்கலன்னா கண்டிப்பா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நான் நெக்ஸ்ட் வீக் வந்துட்டு 5த் அண்ட் 6த் எபிசோட் வந்துட்டு ரிலீஸ் ஆன பிறகு அத பார்த்துட்டு உங்களுக்கு ரிவ்யூ போடுறேன். ஸோ அன்டில் தென் ஸ்டே டியூன்ட். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாரி உங்களுக்கு வேறு ஏதாவது சீரிஸ் புடிச்சிருக்கு, அத ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நெனச்சீங்கன்னா, அதையும் கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. கண்டிப்பா நான் பார்த்துட்டு உங்களுக்காக நான் வந்து ரிவ்யூ ஷேர் பண்றேன். தேங்க் யூ. பாய் பாய்.